இப்போதைக்கு இதை கடைபிடியுங்கள். நடப்பதை பாருங்கள், நடந்ததை கிளறாதீர்கள். பேசி தீருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். உரியவர்களிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் பிடிக்காதீர்கள். விவரங்கள் சொல்லுங்கள், வீண் வார்த்தை சொல்லாதீர்கள். தீர்வை விரும்புங்கள், தர்க்கம் விரும்பாதீர்கள். ப்ரூஸ் லீயின் 10 விதிகள். நம்பிக்கை இழக்காதீர்கள். ஓய்வெடுங்கள். தண்ணீர் போல் இருங்கள். மனதில் தோன்றுவதை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கலையை உருவாக்குங்கள். நினைக்காதீர்கள், செய்யுங்கள். வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அச்சமின்றி உறுதியளிக்கவும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். யாருடன் எப்படி பேச வேண்டும் தெரியுமா? தாயிடம் அன்பாக பேச வேண்டும். மனைவியிடம் உண்மையாக பேச வேண்டும். தந்தையிடம் மரியாதையாக. சகோதரர்களிடம் நண்பர்களைப் போல. உடன் பிறந்தவர்களிடம் பாசத்துடன். குழந்தைகளிடம் உற்சாகமாக. நண்பர்களிடம் சந்தோஷமாக. வியாபாரிகளிடம் பொறுப்புடன். வாடிக்கையாளர்களிடம் நேர்மையாக. அதிகாரிகளிடம் பணிவாக. அரசியல்வாதிகளிடம் கவனமாக. ஆசிரியர்களிடம் நன்றியுடன். முதியவர்களிடம் கனிவாக. எதிரிகளிடம் அமைதியாக. ஏழைகளிடம் இரக்கத்துடன். தெரியாதவர்களிடம் எச்சரிக்கையுடன். இறைவனிடம் மௌனமாக. உன்னுடன் நீ தன்னம்பிக்கையுடன் பேச வேண்டும். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு குறைவு. போராடி கிடைக்கும் எதற்கும் மதிப்பு அதிகம். விழுந்து எழு. அப்போதுதான் நீ கீழே விழ காத்திருந்தவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகத்தில் எவரும் இல்லை. எவ்வளவு கடந்தாலும் 2 விஷயங்களை மறக்க முடியாது. தேவையான நேரத்தில் கிடைத்த ஆதரவு, பலவீனமான நேரத்தில் கைவிடப்பட்ட நிலை. மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாயிருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முட்டாள், நடித்தால் மட்டுமே இங்கு நல்லவன். நீ எப்போது மிகச் சரியாக இருக்கிறாயோ அப்போதுதான் இந்த உலகம் உன்னை அதிகமாக குறை சொல்லும். எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக்கொள்ளாதே. உன் முன்னேற்றத்திற்கான வழியாய் எடுத்துக்கொள். உயர போகும்போது உதவும் உறவை விட விழும்போது தாங்கும் அந்த உறவே சிறந்தது. உள்ளொன்றும் வெளியொன்றும் பேச எனக்கு தெரியாது. வெளிப்படையாய் பேசுவதால் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்கிறார்கள். பரவாயில்லை. பிழையுடன் பிழைப்பதற்கு பிழையாக பேச மனம் ஒத்துப்போகவில்லை. கற்றுக்கொண்டேன், உணர்ந்து கொண்டேன் மௌனத்தின் அவசியத்தை.